ஒரு கிராமத்தில் மேரி என்ற விதவை வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு ஒரு மகன் மட்டும் இருந்தான். வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருந்தது. வேலை செய்தாலும் வருமானம் போதவில்லை. பல இரவுகளில் அவள் அமைதியாக அழுதாள். ஆனால் அவள் ஒருபோதும் தேவனை குற்றம் சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் அவள் சொல்வாள், கர்த்தாவே, நீரே என் தேவன். உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று. மகன் படிப்பில் மிகவும் முயன்றான். சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் அவன் மனம் தளரவில்லை. சில ஆண்டுகள் கழித்து அவன் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றான். பின்னர் ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அன்று மேரி கண்ணீர் மல்க ஜெபித்தாள். கர்த்தாவே, நீரே என் தேவன். நீண்ட நாட்களுக்கு முன்பே அமைத்த திட்டத்தை இன்று நீர் நிறைவேற்றினீர். அவள் புரிந்து கொண்டாள், காத்திருக்கக்கூடிய காலம் வீணாய் போகாது என்று. தேவன் அமைத்த திட்டம் தாமதமாகலாம், ஆனால் தவறாது. அது முழுமையான விசுவாசத்துடன் நிறைவேறும்.